15 நிமிஷத்தில் 2 வித பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மணி வந்து 5:15 ஆகிடுச்சு. இந்த பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, செய்யவே இல்லை. இன்றைக்கி தான் சரி செய்யலான்னு வந்திருக்கேன். ஆயில் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம கடலை மாவு வச்சு தான் மாவு கரைச்சிருக்கேன். பேட்டரு அதாவது வந்து ஒரு சின்ன கப்பில் கடலை மாவு, அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கடுத்து வந்து ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கையில் நல்லா இது பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சமாக சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சாச்சு. பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். அப்போலாம் எண்ணெய் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றி செய்யலாம்னு சொல்லிவிட்டு மிளகாய் இப்படி 2 வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் அதில் பெரட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தது, அதையுமே இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே எல்லாமே சேர்த்து உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே சால்ட்டை போட்டு அப்படியே கலக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது உள்ளே வந்து உப்பு பிடிக்கும், அதுக்காக தான். இல்லை இன்னும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய பெருங்காயம் இருந்தால் பஜ்ஜி நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா ஒரு பஜ்ஜி 12 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டிலே கொஞ்சம் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பஜ்ஜி நம்ம சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக நல்ல ஆயிலெலாம் விட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்போயோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீட்லேயும் செய்யலாம். நான் வந்து மாவு கலக்கும் போது காமிக்காமல் விட்டேன். நான் வந்து அதை வந்து மாவோட அளவுகள் வந்து நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். பஜ்ஜி தான் தெரியும், ஆனால் கடலை மாவு போட்டிருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ்னால் ஈஸி எல்லாருக்கும். அதை அப்படியே போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு துவச்சி போட்டுருவாங்க. பட் கடலை மாவு இருந்தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் வந்து கரெக்டாக அதை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ ஏன் இந்த மாதிரி இதில் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீளமாக இருக்கிறதுல இந்த மிளகாயெல்லாம் போடுறப்போ உள்ள வரைக்கும் நல்லா மாவு முக்கி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். இல்லைன்னா இப்போ வெறும் பாத்திரத்தை கூட போட்டுக்கலாம். இங்கே வரும் இப்படி நம்ம நல்லா அதுக்குள்ளே விட்டுட்டு இப்படியே எடுத்தோம்னா அவ்வளோதான். மீதி உளுந்து அப்படியே விட்டுட்டு போட்டுடலாம். வந்து எப்பயுமே அதில் ஒட்டணும், அதான் பதம். நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்காக தான், மற்றவங்களுக்கு தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்காக தான் நான் இது சொல்லி மீடியமான தீயில் வச்சு பொரிக்கணும். ரொம்பவும் தீ வச்சிடக்கூடாது, ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது. 2 மிளகாய் போட்டிருக்கேன், வேகட்டும். இப்போ வந்து கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை போடுவோம். கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியாது, பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அடைய வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ கற்றுக்கிட்டு போகாது. இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவும் தீ ஃபுல்லாக போட்டிங்கன்னா மேலே கறிக்கிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். ஓரளவுக்கு நல்லா காய விட்டுட்டு போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ செவந்துருச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜி எடுத்துடுறேன். இந்த தீ வந்து இருக்கணும், ஆறிடுச்சுன்னா உள்ளே எண்ணெய் கொத்துக்கும். சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட்டுக்கிட்டே கடை ஃப்ரிட்ஜில் வந்து தேங்காய் வச்சு ஒரு சட்னியும் செஞ்சாச்சு. கொத்துக்கடையில் ஒரு பச்சை மிளகா தேங்காய் கொஞ்சம் வச்சு சட்னியும் சூப்பராக செஞ்சாச்சு. அவ்வளோதான். 9 மணி பார்த்துருப்பீங்க, ஒரு 1/2 hour கூட ஆகல. ரொம்ப சூப்பரான ஒரு சட்னியும் பஜ்ஜியும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. இங்கே பாருங்கள், இது மிளகாய், இதெல்லாம் கத்திரிக்காய் பஜ்ஜி, இது மிளகாய் பஜ்ஜி, இது வந்து சட்னி. இதை காமிக்கிறேன் பாருங்கள், புட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த பஜ்ஜியை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ குயிக்காக பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. நான் இங்கே சாப்பிட போகிறோம், வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.